அன்பான ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு வணக்கம். நடப்பு பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது ஆங்கில தேதி 26/5/2026 அன்று காலை 11:07 கடக லக்ன வேளையில் கடந்த ஓராண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு கிரகமானது அன்று முதல் புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசிக்கு நுழைகிறது. அடுத்த குரு பெயர்ச்சி இந்த ஆண்டுக்குள், குரு பெயர்ச்சி ஆண்டுக்குள் கன்னி ராசிக்கு ஏற்பட போகும் பலன்களை காணலாம். கடந்த வருடம் வரை திருமணம் நடைபெறாமல் திருமணம் தாமதமான இளைஞர்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ இந்த ஆண்டு வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்குள் திருமணம் நிறைவேறலாம். ஒருவேளை அது தவறினால் ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு மேல் இந்த ஆண்டுக்குள், அதாவது இந்த குரு பெயர்ச்சி ஆண்டுக்குள் கட்டாயம் திருமண தடை விலகி திருமணம் நிறைவேறும். குழந்தை பேறு தாமதமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைவேறும். அவர்களில் சிலருக்கு தலைப்பிள்ளையாக இருந்தால் அது பெண் பிள்ளையாகவே இருக்கும். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு பரீட்சையில் வெற்றி கிடைக்கும். மேல்நாட்டு கல்வியும் சித்திக்கும். வேலை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் எதிர்பார்த்த வேலைக்காக நிச்சயம் வந்து சேரும். வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் வேலை அமையும். அதுபோல திருமணம் நடக்கும் என்று ஏற்கனவே கூறினேன். கிழக்கு அல்லது தெற்கு திசையில் அவர்களுக்கு பெண் அல்லது ஆண் அமையும். சிலருக்கு இந்த வலது கண் பிரச்சனை அல்லது இந்த இரத்த கட்டி, காயங்கள், இரத்தப்போக்கு, சிலருக்கு ஆபரேஷன் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இந்த குரு பெயர்ச்சி ஆண்டில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம். எனவே எச்சரிக்கையும் கவனமும் தேவை. சிலருக்கு காதல் திருமணம் நடக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் மிகச் சிறப்பான பலன்கள் ஏற்படும். நல்ல லாபம் கிடைக்கும். புது நிலம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்ற நற்பலன்களும் நடக்கும். வெள்ளி மற்றும் பிளாட்டினம் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான அந்த வியாபாரம் நடக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பிசினஸ் சிறப்பாக நடக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனி போன்ற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நற்பலன்களை தரும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செழிக்கும். பிளாஸ்டிக், கண்ணாடி, பேப்பர் போன்ற தயாரிப்பு கம்பெனிகளும் மற்றும் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் தொழில்களும் சிறப்பான லாபம் சம்பாதிக்க வழிவகை செய்யும். பலருக்கு லாட்டரி அதிர்ஷ்டம் உண்டு. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி நடப்பதால், அப்படி கண்டச்சனி நடந்தாலும் குரு உச்சம் பெற்று அந்த சனியை பார்க்கிறது தன் சொந்த வீட்டில் வைத்து. எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கிணங்க தீமையிலும் ஒரு நன்மையே இருக்கும். கவனத்துடன் செயல்பட்டால் வழக்குகளில் வெற்றி கிட்டும். வியாதிகளையும் வெல்லலாம். இவர்களுக்கு பரிகாரமாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வடக்கு பார்த்த முருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை அபிஷேகங்களும், சனிக்கிழமைகளில் நவக்கிரக வழிபாடும், திங்கட்கிழமையில் மாலை அந்தி சாயும் வேளையில் புற்றுடன் கூடிய விநாயகர் ஆலயம் அல்லது சர்ப்பங்களுடன் கூடிய அரச மரத்தடி விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால்
இந்த பரிகாரங்களை இந்த கன்னிராசிக்காரர்கள் மிக மிக நன்மையை அடைய இவற்றை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 2ஆம் தேதி பிறந்தவர்கள் ஐம்பொன்னில் ஏடி டைமண்ட் பதித்த மோதிரம் வலதுகை மோதிர விரலில் ஆண்களும் இடதுகை மோதிர விரலில் பெண்களும் அணிந்தால் இந்த ஆண்டு, இந்த குரு பயிற்சி ஆண்டு அதிர்ஷ்டம் வெகு நிறைவாக கிடைக்கும். புத்தி சந்தோஷமாக இருக்கும். எண்ணங்களும் தெளிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.